பண்ருட்டியில் இருக்க 33 வார்டில் அந்த பைப்பு போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு மனிதனுக்கு எப்படி மார்பை பொளக்கிறன்ற மாதிரி அது நடுவில் பொளந்து, அதுவும் பண்ருட்டி நகராட்சி சுகாதாரம் இல்லாத நகராட்சியாக இருக்குது. நான் பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் மோகன் கடலூர் மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்களை சந்தித்து பண்ருட்டியோடைய வளர்ச்சி பணிகளுக்கு சில கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம் ஆட்சியர்கிட்ட. அதில் திருத்தூர் ஊராட்சியில் துணை சுகாதார நிலையம் ஒன்று அமைச்சு தருவதற்கு ஒரு கோரிக்கையை அறிவித்திருக்கிறோம். அதே போல் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் பண்ருட்டி சட்டமன்ற அலுவலகம் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் உள்ளது. அதில் அனைத்து பொதுமக்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் இலவச சேவை மையத்தை அதில் அமைத்து தருவதற்காக ஒரு மனுவை நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் கொடுத்துருக்குறோம். அதே போல் பண்ருட்டியில் பிரதானமான வணிகம் செய்யக்கூடிய ஒரு வணிக தளமான உள்ள ஆர்பி ரத்தினப்பிள்ளை காய்கறி மார்க்கெட்டில் ஒரு 226 கடைக்கு மேலே அங்கே அத்தியாவசிய பொருள் காய்கறி, மளிகை, பூக்கடை, பழக்கடை, எலுமிச்சம்பழம், இந்த மாதிரி தேங்காய், இந்த மாதிரி அனைத்து குறு வியாபாரிகளும் அங்கே வணிகம் செஞ்சுட்டு வராங்க. அதனால் அந்த இடத்துல இந்த வடிகால் அங்கே சரியாக வடிகால் ட்ரைனேஜர் வசதி சரியாக இல்லை. ட்ரைனேஜர் வசதி அங்கே பொதுமக்களுக்கோ இடையூறாக இருக்குது, வருகின்ற வணிகம் செய்கின்ற வணிகர்களுக்கும் இடையூறாக இருக்குது. அனைவருக்கும் இடையூறாக இருக்க காரணத்தினால முகம் சுளிக்கக்கூடிய பொதுமக்கள் முகம் சுளிக்கக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கிறதுனால மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வாய்மொழியாக சொல்லியிருக்கோம். அதே போல் பண்ருட்டியில் இருக்க 33 வார்டில் அந்த பைப்பு போடுறேன்னு சொல்லிட்டு வாட்டர் லைன் இழுக்கிறேன்னு சொல்லிட்டு நெல்ல ரோடை எல்லாமே 6 மாதத்தில் 1 வருஷத்துலனா போட்ட ரோடை எல்லாத்தையும் இந்த நகராட்சி நிர்வாகம் நடுவில் ஒரு மனிதனுக்கு எப்படி மார்பை பொளக்கிறன்ற மாதிரி அது நடுவில் பொளந்து அதை பைப்பை போட்டு இன்னும் முழுமை அடையாத நிலை உள்ளது. அந்த முழுமை அடையாத நிலையில் இல்லாதனால மேலே லைட்டாக மண்ணை தள்ளிட்டு அந்த எம்சாண்டை கொட்டிட்டு அங்கங்கே அதை முழுமைப்படுத்த மாட்டுறாங்க. அவங்க கான்ட்ராக்ட்காரங்களை கேட்டால், சார் எங்களுக்கு ஃபண்டு வரல, ஃபண்டு ஒரு கொஞ்சம் ஃபண்டு வருது, அது ஐவேசி டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு அனுப்பிச்சிடுறாங்க, பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட இல்லை, அதனால் எங்களுக்கு பில் பாஸ் பண்ணாதனால எங்களால் வேலையை துரிதமாக செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தோய்வு அடைந்திருக்குது. அதுவும் பண்ருட்டி நகராட்சி ஒரு 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 சுகாதாரம் இல்லாத நகராட்சியாக இருக்குது. இதை ஏன் நாங்கள் ஒருவேளை அந்த ஆட்சி மாற்றம் நடந்ததுனால அந்தந்த இடத்துல நிர்வாக சீர்கேடு நிறையா இருக்கான்றது எங்களுக்கு தெரியல. அந்த நிர்வாகத்தை மீண்டும் அந்த ட்ரைனேஜ் அந்த உடைச்ச ரோடை எல்லாத்தையும் திருப்பி அந்த ஜல்லி பேக்கேஜ் பண்ணி பொதுமக்களுக்கோ குழந்தைகளுக்கோ ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் போகிற இடம்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனைனா சரி செய்து தர வேண்டும் என்று நாங்கள் மாவட்ட ஆட்சியராளர்களிட மனு கொடுத்துருக்குறோம். அதே போல் பிரதானமாக உள்ள அந்த காய்கறி மார்க்கெட் உள்ள ட்ரைனேஜர் வசதியை சரி பண்ணி தர சொல்லி நாங்கள் வாய்மொழியாக சொல்லியிருக்கோம். மீதி அந்த அனைத்து பிரச்சனையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பரிசீலனை பண்ணியிருக்காரு. எங்ககிட்ட எல்லாத்தையுமே ஒரு அரை மணி நேரம் இருந்து அனைத்து பிரச்சனையும் உள்வாங்கி நாங்கள் அதை அனைத்தையும் செய்து அந்தந்த அதிகாரியிடையும் அந்தந்த துறையிடம் சொல்லி நான் செய்து தருகிறேன் என்று உறுதியளித்திருக்கிறார். பண்ருட்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மும்முனை மின்சாரம் இல்லாததுனால பயிர்கள், அதை கரும்பு, இந்த பயிர்கள்லாம் கருவக்கூடிய ஒரு அபாய நிலை இருக்குன்னு சொல்லிட்டு விவசாயிகள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. தண்ணீர் வசதியும் இல்லையா. இந்த மும்முனை மின்சாரம் சீராக கிடைக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு என்ன மாதிரி கோரிக்கை இருக்கு? இந்த முன்முனை விவசாயன்றது எங்கள் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் மிக பெரிய விஷயம். பெரிய விவசாயிகள் நிறைந்த ஒரு பகுதினா அது பண்ருட்டியோட கிராமப்புறங்கள் உள்ளது தான். மும்முனை மின்சாரத்தை அந்த அரசாங்கம் தடையின்றி விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரத்தை தங்குதடையின்றி வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை எடுத்து
அதை மும்முனை மின்சாரத்தை முழுமையாக அந்த விவசாயிகள் பயன்படுத்தினால் மட்டும்தான் இந்த பயிர்களை காப்பாற்ற முடியும், விவசாயிகளை காப்பாற்ற முடியும் என்ற கோரிக்கையை நான் சட்டமன்ற உறுப்பினர் சார்பாக வைத்துக் கொள்கிறேன். இதை நாங்கள் எந்த மேல செக்ரட்டரியில் ஆகட்டும், சீஃப் செக்ரட்டரி ஆகட்டும், எந்த இடத்துக்கு வேணாலும் போய் இதை நாங்கள் மனுவாக கொடுத்து நாங்கள் அதை பெற்று கொடுக்கணும். இதை வந்து ஒரு கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு மனுவாக நாங்கள் கொடுத்து அதை பெற்று கொடுக்கணும், அதை செஞ்சு கொடுக்கணும் என்ற ஒரு விவசாயிகளின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நடுத்தர விவசாயிகளுக்கு இந்த மாதம் வந்து ஈபி பில், கரண்ட் பில் கூடுதலாக வந்திருக்கு. 1000 ரூபாய் எனக்கு வந்ததுன்னா இன்னைக்கு 6000 7000 வருது. அது ஏதோ முறைகேடு நடந்திருக்குன்றாங்க. அதை எப்படி பார்க்கணும்? அது வந்து இன்னும் விவசாயிகளை நாங்கள் போய் ஆய்வு பண்ணலைன்னோ, நாங்கள் வந்து ஆய்வு பண்ணி இன்னும் விவசாயிகள் வந்து நம்மக்கிட்ட இது வரைக்கும் எந்த குறையும் சொல்லலை. சட்டமன்ற தொகுதி சார்பாக என்கிட்ட சொல்லலை. கண்டிப்பாக அப்படி சொன்னாங்கன்னா அதுக்கு உண்டான கோரிக்கையை நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் சொல்லுவோம், அந்த துறை மந்திரிக்கிட்டையும் நாங்கள் சொல்லுவோம். நம்ம பேரவைத் தலைவர் வாயிலாகவும், சட்டசபை பேரவைத் தலைவரின் வாயிலாகவும் அந்த துறையின் மந்திரி கிட்ட நாங்கள் வந்து எடுத்துரைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன்.